ஒரு காலத்துல குனிஞ்ச தலை நிமிராம இருந்தா நல்ல மாப்பிள்ளைக்கு சொல்லுவாங்க குனிஞ்ச தலை நிமிர மாட்டாரு. இந்த காலத்துல மூதேவின்னு அர்த்தம். குனிஞ்ச தலை நிமிராம 3 மணி நேரமா உட்காந்துருக்கான். அவங்க அம்மா போனாலும் அவங்க அத்தா போனாலும் இன்னைக்கு உள்ள பசங்களுடைய இது அப்படி ஆயிருச்சு. என்னன்னா, உனக்கு நாஸ்டா இல்ல பரவாயில்ல, சாப்பாடு இல்ல, உங்க அம்மாவே இல்ல, அத்தா இல்ல, ஃப்ரெண்ட் இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, உனக்கு வாட்ச் இல்ல, இதை மட்டும் புடுங்கிறத, இது ஒண்ணு மட்டும் கொடு, வேற ஒண்ணுமே எனக்கு வேணாம், சோறு தண்ணி எல்லாம் இல்லைன்னாலும் பரவாயில்ல. அன்பானவர்களை, இதைத்தான் சொல்றேன், கலாச்சார மாற்றம். நீங்க ட்ரெண்டிங் அப்படின்னு பேர் சொல்றீங்க, இது ட்ரெண்டிங் அல்ல. இஸ்லாத்தினுடைய ட்ரெண்டை விட்டும் உன்னுடைய பாதையை வேறு பக்கம் திருப்புவதற்கு தேவையான மிக மோசமான பழக்கம். எல்லாமே கூப்பிடுறாங்க. நான் அதைத்தான் சொல்றேன், பையனை திட்டியும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கடையை விரிச்சு வச்சு வா வான்னு கூப்பிடுறான், எல்லா பலாவும் கூப்பிடுறான், கஞ்சாக்காரனும் கூப்பிடுறான், காதல்காரனும் கூப்பிடுறான், பொம்பளைகள்கிட்ட பேசுறவனும் கூப்பிடுறான், எல்லாம் கூப்பிடுறான். நம்ம ஒரு பக்கம் கூட்டிட்டு போய் நம்மளும் 4 ஹதீஸை சொல்றோம், எடுக்க மாட்டேங்குது. ஹதீஸ் எல்லாம் எடுக்க மாட்டேங்குது. அந்த புள்ள அங்க ஒரு ஓரமா ஜன்னல்ல நின்று இப்படி இருந்துச்சுன்னா அல்லாஹ் ரசூல் அப்படியே நிக்க வச்சுட்டு போயிடுவான். எங்க குர்ஆன்ல இப்படி வருதுங்க. இந்த சூரத்துல் ஜும்மாவுல லாஸ்ட் ஒரு ஆயத்து வருமல்ல, வதரகூக காயிமா, கடையில நல்ல பொருள் எல்லாம் வைதா ராவு திஜாரத்தன் அவ் லஹுவன், ஏதாவது வீண் வேடிக்கையா ஒண்ணு நடந்துச்சுன்னா நாயகமே உங்களை நிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. இன்ஃபது இலைஹா வதரகூக காயிமா, எல்லாம் உங்களை நிக்க வச்சுட்டு போயிடுவாங்கன்னு. அது அப்படிதான். அல்லாஹ் ரசூல் ஹஜ்ரத் பள்ளிவாசல் மோயினார் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம வந்துடலான்ட்டு போனோம்னா திரும்ப வரவே மாட்டேங்கிறான். அதை அப்படியே இழுத்துட்டு போய் அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் போயிருது. எத்தனை பேர் நாடு முழுக்க இன்றைக்கு இருக்கிற முசீபத்துகளில் இதுவெல்லாம் அதிகம். ஏங்க எல்லாத்துக்கும் ராத்திரி ஒரு 10-10:30 அப்படி தூக்கம் தள்ளுமல்லங்க, அப்படி ஒரு மாதிரி சொக்குமல்ல. அவன் அப்பதான் ஃப்ரெஷ் ஆகுறான். நம்ம டைம் ஸ்டார்டிங் நவ் தொடங்கிருச்சுறான். நம்ம 10 மணிக்கு மேல என்ன ஃப்ரெஷ் ஆகிறான் தெரியுமா? ராத்திரி 2-3 மணி வரையும் இதை சார்ஜ் எல்லாம் ஃபுல் பண்ணி, அந்த ஜிபி எல்லாம் ஃபுல் பண்ணி 10 மணிக்கு எடுத்துட்டு தனியா போனான்னா ராத்திரி 1 மணி 2 மணி அது வரைக்கும் என்ன பார்க்கறான்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இந்த தேடுற தளம் இருக்கு இல்லையா, சர்ச் ஹிஸ்டரி, என்னென்னவெல்லாம் பார்த்தோன்னு நாம டெலீட் கொடுத்துருவோம். அந்த மலக்குக டெலீட் கொடுக்கறதே இல்லை. அல்லாட்ட இருக்கிறது நீங்க சர்ச் என்ஜின்ல என்னென்னவெல்லாம் பார்த்தீங்களோ அதை அந்த மலக்கு கொண்டு போய் அல்லாட்ட கொடுத்துருவார். இந்த இத்தனை எல்லாம் தொலாவி இருக்கான், இத்தனை பார்த்துருக்கிறான், அவன் டைப் படிச்சதெல்லாம் அங்க இருக்கு, நீ இங்க டெலீட்னு கொடுத்துருவ. காலையில பார்த்தா உங்க அம்மா அத்தாக்கு வேணா அது தெரியாது, அல்லாட்ட டெலீட் கொடுக்க முடியாது. அங்க ஒன்லி சேவ் தான். நீ என்னென்ன டெய்லி 24 ஹவர்ஸ் பாரு, சேவ். ராத்திரி 2 மணி வரையும் ஃப்ரெஷ்ஷா முடிச்சிருக்கான். 2 மணிக்கு அவன் தூக்கம் வந்து படுக்கிறான்னு நினைச்சுக்க வேணாம். 2 மணிக்கு இது மவுத்தா போயிடும். சார்ஜ் எல்லாம் தீந்து போய், ஏய் அப்பா என்ன ஆளை விடு அப்படின்னு சொல்லி அந்த சார்ஜ் பூரா தீந்து போய் அது மவுத்தா போன உடனே திரும்ப சார்ஜில் போட்டு படுத்துக்குவான். விடிய உலமாக்கள் நிறைய உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஒரு நேரத்தில் இஷா வந்து 7:30 7:45 8 மணிக்கு தொழுதுட்டு உடனடியா இஷா தொழுத உடனே படுத்தவங்க முஸ்லிம்கள் மகரிப் டு இஷால சாப்பிடுவாங்க. அரபுகள்கிட்ட பழக்கமே அதுதான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, சஹாபாக்கள் காலத்துல அதுதான். மகரிப் டு இஷால சாப்பிட்டாங்கன்னா இஷா தொழுகைக்கு வர்றப்பவே தூங்கிட்டு தான், தூக்க மாதிரி தான் வருவாங்க. வந்து இஷா தொழுத உடனே சுமார் 8 மணிக்கு படுத்தா 2-2:30 மணி அவங்க எந்திரிக்கிற நேரம். சஹாபாக்களின் காலம், தாபிஈன்களின் காலம், அவர்கள் எழ முற்பட்ட காலத்திலே தான் நாம இன்னைக்கு தூங்குறக்கே போறோம். பசங்களை அஜரத்து நல்லா திட்டுறாருன்னு பொம்பளைக்கு நினைக்க வேணாம். இன்னைக்கு 1 மணி 2 மணிக்கு தூங்க போறது பொம்பளை பிள்ளைகளும் தான். அதுகளும் என்னங்கிறீங்க, எங்க பிள்ளையெல்லாம் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா அப்படின்றாங்க. எங்க பிள்ளையெல்லாம் நிஸ்வான்ல ஓதி, எங்க பிள்ளையெல்லாம் அப்படி ஓதி இப்படி ஓதி ராத்திரி 1 மணிக்கு பெட்ஷீட்ல லைட் எரியுது. 1 மணிக்கு நீ 1 மணிக்கு என்ன பயானா கேட்குற, 1 மணிக்கு என்ன கராத்தா கேட்குற? எவனோ ஒருத்தர் ராத்திரி 1:30 அந்த பக்கம் இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறான். இது வாலைக்கும் சலாம்ங்குது. ராத்திரி சகர் நேரம் வரப்போகுது, விளங்குமா இது? விடிய அதுலயும் சில டைம் எல்லாம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமைன்னா ஃபஜ்ர் வரையுமே நான் ஸ்டாப்பா. ஆக ஒரு பக்கம் போதை பாவனைகள் இழுத்து போடுகிறதுனா, ஒரு பக்கம் ஆன்லைன் இழுத்து போடுது. ஆன்லைன் அடிக்டுகளாக மாறி இருக்கும். நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, சென்னையில மனநல மருத்துவர்களுடைய கருத்தரங்கம் நடந்தது. அதுல பேசின ரொம்ப வயசான சீனியர் சைக்காலஜிஸ்ட், அவரு சைக்கார்டிஸ்ட் ப்ரொஃபசர், அவர்
அவர் லாஸ்டா பேசுறப்ப சொல்றாரு, சமீப காலங்கள்ல 15 முதல் 25 வரை இருக்கக்கூடிய வாலிப பெண்கள், வாலிப ஆண்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வரக்கூடிய நோய் பிரபலமா வர்ற கேஸுகள் பூரா பார்த்தா ஒரு 100 கேஸ்ல 90 கேஸ் அவங்க ஐஏடின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஐஏடி வந்திருக்கு, ஐஏடினால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி. என்னடா ஐஏடின்னா இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர் அப்படின்னு அவங்க மருத்துவர்கள் பாஷையில சொல்றாங்க. இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர் அப்படிங்கிறது ஐஏடிங்கிறான். இன்னைக்கு இந்த ஐஏடி ரொம்ப அதிகமா பரவிட்டு வருது. பூரா யாருக்குன்னு கேட்டா 15 to 25. அடிக்ஷன், அதான் பிரச்சனை, அடிமைத்தனம். அது இல்லாம இருக்க முடியாது, சாப்பிடாம நான் இருந்துடலாம், யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருந்துடலாம், என்னால இது இல்லாம இருக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. கிளவி எல்லாம் உட்காந்து யூடியூப் பார்க்குதுங்கிறப்ப அப்புறம் வாலிபர்களை சொல்லவா வேணும்? இது வந்ததுல இருந்து என்ன ஆகி போச்சுன்னா, இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இதை யூடியூப் எல்லாம் இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கவுங்க ரேஞ்சுக்கு அவங்கவுங்க கெட்டு போயிருக்காங்க. குழந்தை ரேஞ்சுக்கு கெட்டிருக்குது, சிறுமி ரேஞ்சுக்கு கெட்டிருக்குது, வாலிப ஆண்களா பெண்களா இருக்கிறவன் அவன் ரேஞ்சுக்கு கெட்டிருக்கான். நாளைக்கு மௌத்தா போற மாதிரி இருக்குது, அதுவும் யூடியூப் பார்க்குது. வயசான நன்னிமா என்னமோ அவங்கெல்லாம் கொஞ்சம் பயான் மட்டும், உன் பேரண்ட கூப்பிட்டுடு, அதை போட்டு விடு, அந்த பைத்து போட்டு விடு, அந்த இதை போட்டு விடுவாங்க. அவங்க அந்த ரேஞ்சில் இருக்காங்க. அதுக்கு கீழே உள்ளவங்க எல்லாம் வேற லெவல்ல போயிட்டாங்க.